அன்னைக்கு ஒரு நாள் ஒரு முருகர் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். ஆக்சுவலி எனக்கு ஏனே தெரியல, இந்த கோயிலுக்கு போன உடனே எனக்கு ஒரு ப்ளெசன்ட் வைப் தான் கொடுத்துச்சு. ஏனே எனக்கு புரியல. இந்த கோயிலில் வந்து மலேசியாவில் எப்படி முருகர் 235 செடலை இருக்கோ, அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 82 ஃபீட்டில் முருகர் இருக்கார். ஸோ நம்ம போன உடனே ஒரு ப்ளெசன்ட் வைப்போட வெளியே வந்துட்டு இந்த முருகன் கேஃபேக்கு தான் போயிருந்தோம். கோயில் பக்கத்துலேயே இருக்குது. எனக்கு இதுதான் இந்த ஹோட்டலில் என்ன மெயின் மேட்டர்னா, வித்தவுட் ரிலீஜியஸ் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அதுதான் நம்ம அது இன்னொரு மெயின் மேட்ரு என்னன்னா, வாழை இலையில சாப்பாடு தராங்க. நோட் பண்ணிக்கோங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். மறக்காம பேஜை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. நம்ம போன உடனே மதுரை ஸ்டைலில் ஒரு பன் பரோட்டா தான் ஆர்டர் பண்ணோம். மெதுவும் சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஃபேமிலியே பன் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது பரோட்டாவுக்கு சட்னி தராங்க, தேங்காய் சட்னி. அதுதான் வேறு லெவல் காம்பினேஷன் இந்த ஹோட்டலில். பரோட்டா சாப்பிட்டு முடிச்சோன்னா வெஜ் புலாவ் தான் ஆர்டர் பண்ணோம். அந்த கடையோட மெயின் டிஷ் அந்த வெஜ் புலாவாம். ஆனால் வெஜ் புலாவ் ஓகே தான். நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து பீடா அக்கா சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு சேஃபாக ரீச் பண்ணிட்டோம் மக்களே. டாட்டா பாய் பாய்.